இவரை யாரும் ஞாபகம் இருக்கா? இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இவரை யாருன்னு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட யானை வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, டிஎம் பண்ணுறீங்க. வெரி சாரி, எல்லாருக்குமே வந்துட்டு என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. இப்போ தான் வந்துட்டு மரம் எடுத்து கொடுத்து யானை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். இவர் கேரளாவிலேருந்து வரும்போது எப்போதுமே என் பையனுக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வருவாங்க. இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். அப்புறம் நாங்களே வந்துட்டு மரம் எடுத்து கொடுத்து 2 விநாயகர் சிலை வந்து செய்கிறதுக்காக கொடுத்துருந்தோம். ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஃபோட்டோவுமே அமுச்சு விட்டு இதே மாதிரி எங்களுக்கு 2 செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்துட்டு எங்களுக்கு, இன்னொன்று வந்து ரிலேட்டிவ்க்கு. நாங்கள் எதிர்பார்க்காத விட ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு என் பையன்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தார். அவரே வந்துட்டு குழந்தையா மாதிரி ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு கொரியர் பண்ண வேண்டிய விநாயகர் சிலையை வந்து பேப்பர்லாம் மடக்கி ரப்பர் பேண்டு போட்டு அப்புறம் கவர்லாம் வச்சு இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பாக்ஸுக்குள்ளே போட்டு, ஏன்னா கொரியர் பண்ணுறோம்ல உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லாவே பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு என் பையன் வந்து அவரை வந்து விடுறதா இல்லை, வாங்க தாத்தா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே வந்து கூப்பிட்டுட்டே இருந்தான். அப்புறம் நல்லபடியாக வந்துட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டோம். பஸ் ஏற்றி விடுறது மட்டும் எங்கள் கடமை இல்லை, அவர் வீட்டுக்கு போய் சேர்கிற வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருப்போம்.